ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 4ல் இருக்கோம் வெயிட்லெஸ் சேலஞ்சில். இப்போ டைம் வந்து 6:31. வாக்கிங் வந்தாச்சு. ஏர்லி மார்னிங் வாக்கிங் 1 hour போயிட்டு வீட்டுக்கு போகிறேன். நான் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ரீஃப்ரெஷ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து முளை கட்டின பாசி பயிர் எடுத்திருக்கேன். நான் அது காஃபிக்கு பதிலாக இதை நான் குடிச்சிட்ருக்கேன். வாக்கிங் போயிட்டு வந்து சூடாக வெண்ணி தண்ணியில் போட்டு இந்த ரீஃப்ரெஷ் போட்டு நான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ அது நல்லாயிருக்கு. முளை கட்டின பாசி பயிர் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அதனால் ஹெல்த்தியும் கூட. காலையிலே நம்ம வாக்கிங் போயிட்டு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி, வாக்கிங் இல்லைன்னா ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணிவிட்டு அதை சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் எனர்ஜி நமக்கு நிறையாவே கிடைக்கும். நான் முளை கட்டின பாசி பயிரை வாயில் போட்டாச்சு. இப்போ நான் சென்டருக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே வந்துட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம ஷேக் குடிக்கணும். ஸோ ரீஃப்ரெஷ் நான் நான் மெதுவாக குடிச்சிட்ருக்கேன். அதுவும் ஹாட் வாட்டரில் தான் அங்கேயே ரீஃப்ரெஷ் கொடுப்பாங்க. ஸோ மெதுவாக குடிச்சிட்ருக்கேன். நான் அடுத்து குடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஷேக் வந்துடுச்சு. சாக்லேட் ஃப்ளேவரில் இன்றைக்கி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எம்மியாக இருந்துச்சு. ஸோ அதையும் மெதுவாக நம்ம குடிக்க போகிறேன். இதில் 2 கப் கொடுப்பாங்க டெய்லி. 2 கப்பில் ஃபுல்லாக நம்ம குடித்தாலே காலையில் நம்மளுக்கு ஃபுல்லாகிரும். சாப்பாடே தேவையில்லை. காலையில் சாப்பாடே இதுதான் வெயிட்லாஸில். இது ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாக்லேட் ஃப்ளேவர்னாலும் அவங்க ஆர்கானிக்காக எல்லாம் தான் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் குடிச்சு முடிச்சுட்டேன். நான் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் 1 ஆயிடுச்சு. நான் வாட்டர் மெலன் ஜூஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி வாட்டர் மெலன்லாம் நான் சாப்பிட போகிறேன். நான் ஸோ கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். நான் ஸோ 2-3 பீஸ் அரை இது கூட வாட்டர் மெலன் எடுத்துருக்கலாம். நான் அரை இது சாப்பிட்டேன். சின்ன வாட்டர் மெலனில் அரை வாட்டர் மெலன் நான் சாப்பிட்டேன். வாட்டர் மெலன் 1 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 மணிக்கு நான் அடுத்த லன்ச் எடுத்திருக்கேன். லன்ச் என்ன எடுத்திருக்கேன்னா ஓட்ஸ் ஆம்லேட்டு, பட்டர் பீன்ஸு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் வச்சது காய்கறி எல்லாமே சேர்த்து வச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக தான் நான் சாப்பிட்ருக்கேன். மெதுவாக ஓட்ஸ் ஆம்லேட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நிறையாவே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நான் என் பையனும் இடையில நான் வீடியோவை பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்தான். ஸோ ஃபுல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ டைம் 6 ஆகிருக்கு. ரீஃப்ரெஷ் எடுத்திருக்கேன் நான் ஈவினிங் போல். இந்த கப்பு ஃபுல்லாக நான் ரீஃப்ரெஷ் குடிக்கிறேன் ஹாட் வாட்டரில் போட்டு. என் பையனும் டேஸ்ட் பார்க்கணுன்னா ஸோ அவனுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனும் எம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா. அது என்ன மாதிரியே வீடியோவில் பார்த்து குடிச்சிட்ருக்கான். சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். அப்புறம் நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. நான் அதனால் ஹெவியாக சாப்பிட்டதுனால கொஞ்சம் லைட்டாக எடுத்திருக்கேன். பப்பாயா, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய நைட்டு சாப்பாடு. ஸோ இதுவே போதுமானதாக இருந்துச்சு. நைட்டு சாப்பாடை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதே மெதுவாக 9:30 வரைக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நான் டே 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்லாஸ் சேலஞ்சில்.